அன்புள்ள ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நண்பர்களே வணக்கம். இன்று நாம் புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் பிப்ரவரி 27 கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு சென்று அவர் ஏற்கனவே உச்சமான சுக்கிரனுடனும் ராகு உடனும் இணைகிறார். 5 ராசிகளுக்கு லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. மற்ற 7 ராசிகளுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தக்க பரிகாரங்களை முன்னேற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும். புதனும் சுக்கிரனும் இணைந்தால் லட்சுமி நாராயண ராஜயோகம் என்போம். 10 மாதங்களுக்கு பிறகு மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் இந்த லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. நவ கிரகங்களில் புதன் இளவரசர் என்று அழைக்கப்படுகிறார். சுபகிரகம் புதன் பகவான் சுபகிரகம், பெரும்பாலும் சூரியனுடன் இணைந்தே வருவார். புதனுடைய தயவு இல்லாமல் படிப்பு வராது. தாய்மாமன் உறவு, வியாபாரம் செய்பவர்களுக்கு, ஜோதிடம் சொல்பவர்களுக்கு, தரகு கமிஷன் ஏஜென்சி போன்ற தொழில்களில் உள்ளவர்களுக்கு புதனுடைய நிலை தேவைப்படுகிறது. ஆக தற்சமயம் புதன் பகவானுடைய பெயர்ச்சி சில ராசினர்களுக்கு பாதிப்பு, சில பேருக்கு சோதனை, சில பேருக்கு சாதனையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. புதன் பகவான் மிதுன ராசிக்கும் கன்னிகா ராசிக்கும் உரியவர். தன் சொந்த ராசியில் உச்சம் பெறும் ஒரே கிரகம் புதன் தான். கன்னிகா ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். நீச்சமடையும் இடம் மீன ராசி. தற்சமயம் அவர் மீன ராசியில் உச்சமடையும் சுக்கிரனுடன் சேர்ந்து இணைவதால் நீச்சபங்க ராஜயோகம் என்கிறோம். அடுத்து புதனும் சுக்கிரனும் இணைந்தால் லட்சுமி நாராயண ராஜயோகம் என்று சொல்கிறோம். ஆகவே மேச ராசினருக்கு தற்சமயம் புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 27 கும்பராசியை விட்டு விலகி விரயஸ்தானத்துக்கு வருகிறார். ஏற்கனவே ராகு விரயத்தில் இருக்கிறார், சுக்கிரனும் விரயத்தில் இருக்கிறார். வியாபாரத்தை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கை தேவை. ஜவுளி வியாபாரம் சற்று போட்டி, பொறாமை, பல வகையில் இழப்பு அனைத்தும் உண்டாகும். புதனும் சுக்கிரனும் ராகுவும் மூன்றுமே விரயமானால் என்னாகும்? ஒரு கிரகம் விரயமானாலே அதிக பாதிப்பு. அதிலும் 3 கிரகங்கள் விரயமானால் என்னாகும்? மிக மிக கவனம் தேவை. கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கவனம் தேவை. படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள், உதாரணமாக CA, ICWA, பேங்க் எக்ஸாம் போன்றவற்று போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்கள் கவனமாக தேர்வு எழுத வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். கருத்தூன்றி படிக்க வேண்டும். பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். தரகு கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை தேவை. அதிக முதலீடுகள் இந்த நேரத்தில் வேண்டாம். கமிஷன், வண்டி தொழில், லேவாதேவி தொழில் போன்றவற்றில் எச்சரிக்கை தேவை. பழைய ஒப்பந்தங்கள் ரத்தாகலாம். புது ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் கால தாமதம் உண்டாகலாம். IT துறையில், பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு கவனம் தேவை. IT துறையில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்தியர்களை திரும்பவும் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே IT துறையில் உள்ளவர்களுக்கு மிக கவனம் தேவை. வேலை இழப்பு உண்டாகலாம். தாய்நாடு சென்று அதே சம்பள உயர்வினை எதிர்பார்ப்பது கடினம்தான். வெளிநாடு சென்றவர்கள் திரும்பி வரலாம். பார்ட்னர்ஸுடன் பிரச்சனைகள் உண்டாகலாம். நல்ல உறவு தேவை. இணக்கமான உறவு தேவை. யாரிடமும் கோபப்பட்டு பேசக்கூடாது. ஆனால் இந்த நேரத்தில் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சிறு சிறு நன்மைகள், சிறு ஆறுதல், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லம் தேடி சுப செய்தி வரலாம். அழகு வைத்த பொருட்களை மீட்பீர்கள். நீண்ட தூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இடம் மனை வாங்கலாம். சிலர் இடம் மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. என்றைக்கோ வாங்கி போட்ட பிளாட்டுகளை நல்ல விலைக்கு விற்கலாம். ஆகவே மேஷ ராசினருக்கு புதன் பயிற்சியினால் சற்று எச்சரிக்கை தேவை. எந்த தொழிலையும்
நேரடியாக சென்று கண்காணியுங்கள். பிறரை நம்பி கொடுக்க வேண்டாம். ஜாதகத்தில் புதன் நீச்சம் அடைந்திருந்தால் கோயிலுக்கு செல்லும் போது நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானையும் மகாவிஷ்ணு பிரபுவையும் வணங்குங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.